எல்லோருக்கும் ஸ்வாஸ் கிச்சனின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம சுவையான ஆப்பம் செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க போகலாம். முதலில் ஆப்பம் செய்ய தேவையான பொருட்கள் என்னவென்று பார்ப்போமா? தேங்காயை மிக்சியில் அரைத்து நன்றாக பிழிந்து எடுத்து வைக்கவும். புழுங்கல் அரிசி 1/2 கப், பச்சை அரிசி 1 கப், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அரிசி, உளுந்து, வெந்தயம் இவற்றை தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுவி எடுத்த பின் தண்ணீர் ஊற்றி ஊற விடவும். நாலிலிருந்து 5 மணி நேரம் ஊற விடவும். 5 மணி நேரம் கழித்து இவற்றை வடித்து எடுத்து மிக்சியில் போட்டு சிறிது சிறிதாக தண்ணீர் ஊற்றி அரைக்கவும். ரொம்ப அதிகமாக தண்ணீர் போட வேண்டாம். இப்போ நன்றாக அரைந்து விட்டது. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நன்றாக கையால் கிளறி மூடி போட்டு மூடி சூடான இடத்தில் வைக்கவும். 9லிருந்து 10 மணி நேரம் கழித்து இப்ப பாத்தீங்கன்னா நன்றாகவே புளித்து விட்டது. உப்பு, சீனி, தேங்காய் பால் ஊற்றி சரியான பதத்துக்கு குழைத்து எடுக்கவும். கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருந்தால்தான் சட்டியில் சுற்றி எடுப்பதற்கு சுலபமாக இருக்கும். இப்போ சட்டியை அடுப்பில் வைத்து சூடானதும் ஒரு குழிக்கரண்டியால் மாவை ஊற்றி எடுத்து வைத்த தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சமாக சர்க்கரை தூவி மூடிவிடவும். இப்போ நன்றாக பொரிந்து விட்டது. இப்போ இறக்கி விடலாம். இப்போ சிறிய பாடல் ஒன்று கேட்போமா? பிறந்து வந்தேன் 100 முறை, மன்னவன் கை சேரும் வரை
தேங்காய் சம்பலுடன் பரிமாறலாம். இந்த ஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.